குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லேட்டெக் கிளாஸில் வந்து தேர்ட் யூனிட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ட் யூனிட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சேஞ்சிங் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ பேசிக் ஃபாண்ட்ஸ் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேர்டுலனா வந்து ஜென்ரலாக வந்து டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டை தான் வந்து மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவோம், ஏரியல் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து இருக்குது. அது மாதிரியே வந்து லேட்டெக்லேயும் வந்து ஃபாண்ட்ஸுங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக வந்து ப்ரீ பில்டு தான். நம்ம எப்படி வந்து வேர்டில் வந்து நமக்கு தேவைன்னா டைம்ஸ் நியூ ரோமன்னு ஏரியல் அப்படிங்கிறத வந்து மாற்றுறோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு வந்து கமாண்ட் இருக்குது. ஸோ எப்படி அங்கே டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது ப்ரீஃபிக்ஸ்டோ அதை மாதிரி வந்து இங்கேயுமே வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக ஃபாண்ட்டு இருக்குது. நமக்கு தேவையான ஒரு சில ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கமாண்டை கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பேசிக் ஃபாண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஷேப்ஸ் தான் வந்து பேசிக் ஃபாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். என்னதுன்னா வந்து ரோமன், அப்ரைட் ரோமன் அப்படிங்கிறது. அப்ரைட் ரோமனோட ஃபாண்ட் வந்து இதை மாதிரி வந்து இருக்கும். ஆஸ் திஸ் இஸ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸ்லாண்டர்டு ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டர்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இட்டாலிக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இட்டாலிக்ஸ் வந்து இருக்கக்கூடியது. ஸோ ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிறது இதை மாதிரி இருக்கும். ஆஸ் திஸ் இஸ் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஸ்மால் கேப்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இப்படியும் போட்டுக்க முடியும். ஆஸ் திஸ் இஸ் டெக்ஸ்ட். இந்த மாதிரியான ஸ்மால் கேப்ஸையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட முடியும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண முடியும் லேட்டெக்கில். ஸோ வேர்டில் இப்படி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல, பட் லேட்டெக்கில் இந்த வெர்ஷன் வந்து உண்டு. கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து ஸ்மால் கேப்ஸ் அப்படிங்கிற இந்த டைப் வந்து உண்டு. ஓகேவா? இது வந்து பேசிக் ஷேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோனோஸ்பேஸ்டுனா என்ன, ப்ரொபோஷனல்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைப்ரைட்டர்ஸ் யூஸ்டு மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்ஸ். ஸோ முன்னாடி டைப்ரைட்டிங் மிஷின் இருந்ததில்ல. ஸோ டைப்ரைட்டிங் மிஷினில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்படி நம்ம வந்து டைப்ரைட்டரில் வந்து டைப்ரைட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டு வருதோ அந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட்டு தான் வந்து இந்த மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட் அப்படிங்கிறது. ஸோ டைப்ரைட்டர்ஸ் யூஸ்டு மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்ஸ், தட் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஆல் ஹூஸ் கேரக்டர்ஸ் ஆர் இன் த சேம் வித். ஒரே வித்தில் வந்து அந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். Most text editors display using a monospaced font. ஸோ முன்னாடி உள்ள டெக்ஸ்ட் லேட்டெக்கோட டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ லேட்டெக்ஸ் கால்டு மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட் டைப்ரைட்டர் ஸ்டைல். ஸோ அந்த ஸ்டைலில் வந்து இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது டைப்ரைட்டர் ஸ்டைல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து மோனோஸ்பேஸ்டட் ஸ்டைலு. ஸோ வேர்ஆஸ் நார்மல் டெக்ஸ்ட் இஸ் டைப்செட் இன் ப்ரப்போர்ஷனல் ஃபாண்ட். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ப்ரப்போர்ஷனல் ஃபாண்ட்டில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதனோட டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். in which I is narrow and M is wide. ஸோ அப்போ மோனோஸ்பேஸ்டுக்கும் ப்ரப்போர்ஷனலுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். மோனோஸ்பேஸ்டில் வந்து இந்த ஐக்கு வந்து கேப் இருக்கும், எம்முங்கிறது வந்து ஒட்டி இருக்கும். அதுவே ப்ரப்போர்ஷனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், ஐங்கிறது வந்து ஒட்டி இருக்கும். ஸோ லெட்டர்ஸுக்கு தேவையான அந்த கேப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து கொடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து மோனோஸ்பேஸ்ட் அண்டு ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து செரிஃப் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு. எ செரிஃப் இஸ் எ ஸ்மால் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் யூஸ் டு ஃபினிஷ் ஆஃப் எ வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் ஆஃப் எ லெட்டர் ஆஸ் ஆன் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லெட்டர். ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இந்த மாதிரி எம்மோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த செரிஃப் டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ செரிஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான். இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபாண்ட் வித்தவுட் செரிஃப்ஸ் ஆர் கால்டு சான்ஸ் செரிஃப். ஸோ இதை வந்து நம்ம சான்ஸ் செரிஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரீஸ். ஸோ சீரீஸில் வந்து வெயிட்டையும் விட்டையும் வந்து பார்க்க போகிறோம்.
The series is the combination of weight and width. Series-ங்கிறது வந்து வெயிட்டும் விட்டும் வந்து கலந்தது. A font's weight is the thickness of the stroke. Stroke அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடியது தான் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ வெயிட்டுங்கிறது என்னது அது அப்படின்னா அந்த லெட்டரோட திக்னஸை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது. அண்ட் த விட் இஸ் ஹவு வைட் த கேரக்டர்ஸ் ஆர். ஸோ விட்டுங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும் வைடு. ஸோ இப்போ எம்முங்கிறது இவ்வளவு விட்டு உள்ளது, ஐங்கிறது வந்து சின்ன விட்டு உள்ளது, அதே கேங்கிறது கொஞ்சம் மீடியமான விட்டு உள்ளது. ஸோ இந்த விட்டு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதனோட வைடு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுதான் வந்து விட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் லைட்டு, மீடியம் அண்டு போல்ட் ஆஃபன் டிஸ்கிரைப்ஸ் வெயிட். ஸோ இதில் வந்து நீங்கள் திக்னஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து இப்போ போல்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே இட்டாலிக்கில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அதே நார்மல் ஃபாண்ட்டில் இருக்கும்போது அது மீடியம் திக்னஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த லைட்டு, மீடியம், போல்டு இது எல்லாமே வந்து அந்த வெயிட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. அதை மாதிரி நேரோவாக இருக்கிறது, மீடியமாக இருக்கிறது, எக்ஸ்டெண்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து விட்டை வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் மாடர்ன் ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் போல்டு ஃபாண்ட்ஸ். ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து போல்டு ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணுவோம், எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வெயிட் அண்ட் விட்டை பற்றினது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து சைஸு. மோஸ்ட் லேட்டக் ஆர்டிகல்ஸ் ஆர் டைப் செட் வித் 10 பாயிண்ட் அன்லெஸ் அதர்வைஸ் இன்ஸ்ட்ரக்டட். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 ஃபாண்ட் சைஸை வச்சு தான் டைப் பண்ணுவோம். மெயின் ஹெட்டிங்கெல்லாம் வந்து 14 ஃபாண்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரியே லேட்டக்லேயுமே வந்து எல்லா லெட்டர்ஸுமே வந்து 10 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸில் ப்ரீஃபிக்ஸ்டாகவே வந்து டைப் ஆகக்கூடியது. நம்ம எக்ஸஸ் சைஸ் வேணும் அப்படின்ட்டு எல்லா லெட்டர்ஸுக்குமே வேணும்னு நினச்சோன்னா முதல்லையே வந்து நம்மளோட டாக்குமெண்ட் கிளாஸ்லேயே வந்து சைஸை வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடணும், 10 வந்து 12ன்னு மாற்றிக்கணும். அப்படி இல்லாமல் உள்ளே வந்து ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவை அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம லார்ஜு, கேபிட்டல், ஹியூஜ் அந்த மாதிரியான ஃபாண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ராவாக வந்து வரும். ஸோ இதுதான் வந்து சைஸை பற்றினது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சைஸஸ் ஆஃப் எ ஃபாண்ட் இஸ் கால்ட் த ஃபாண்ட் ஃபேமிலி. எல்லா கலெக்ஷன் ஆஃப் சைஸஸ் சேர்ந்தது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் நம்ம பேசிக் ஃபாண்ட்டில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஷேப்பு பார்த்துருக்கோம், மோனோஸ்பேஸ்ட் அண்ட் ப்ரொபோஷனல்னால் என்னென்னு பார்த்தோம், செரிஃப் ஃபாண்ட்டை பார்த்தோம், சீரீஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், சைஸை வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் வந்து இருக்குது. என்னது அப்படின்னா ரோமனு, சான்ஸ் செரிஃபு, டைப்ரைட்டர் ஸ்டைல் அப்படின்ட்டு 3 டிஃபரெண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ரோமனை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன் ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் இந்த புக், இன் திஸ் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி எப்போவுமே வந்து எதுவாக தான் இருக்கும்னா வந்து ரோமன் டாக்குமெண்ட்டாக தான் வந்து இருக்கும். இந்த புக்கை பொறுத்தவரையில் ஜென்ரலாகவும் நம்ம ரோமன் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சான்ஸ் செரிஃபோ, டைப்ரைட்டர் ஸ்டைலோ வந்து ஜென்ரலாக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஆனால் அது பில்ட்டில் வந்து இருக்குது. ஓகேவா? எக்ஸப்ட் ஃபார் த ப்ரெசன்டேஷன். வென் யூ யூஸ் modern computer modern fonts in LaTeX, which is the default, the 3 document families are so computer modern fontல பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரியே வந்து கம்ப்யூட்டர் மாடர்ன் ரோமன், கம்ப்யூட்டர் மாடர்ன் சான்ஸ் செரிஃப், கம்ப்யூட்டர் மாடர்ன் டைப்ரைட்டர் அப்படின்ட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சரி. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெஃபனிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும், தியரம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நார்மலாக வரக்கூடியது வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு டைப்பிங்கில் வந்து வரும். ஸோ அது இட்டாலிக் டைப்பிங்கில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் நார்மல் டைப்பிங்கில் தான் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த /நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டெக்ஸ்ட் நார்மல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நார்மல் ஃபாண்ட்டாக வரும். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு இந்த மாதிரியான கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் செட் பிரேஸ் வந்து வெளியில் இருக்குது, இதில் செட் பிரேஸ்க்கு உள்ளே வந்து இந்த நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது எதுக்காக அப்படின்ட்டு தெரியும். டெக்ஸ்ட்டை வந்து இதுக்குள்ளேயும் நம்ம டைப் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ஃபாண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துலையும் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ செட் பிரேஸோட பிளேசிங் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகக்கூடியது. ஓகேவா?
சரி. ஸோ அப்போ எந்த மாதிரியான கமாண்ட் வந்து இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான டிக்ளரேஷன், அதுக்கு அதனோட டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேபிளர் காலமில் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்பசிஸ் அப்படிங்கிற இந்த மாதிரியான கொஞ்சம் இட்டாலிக் ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா அதனோட டிக்ளரேஷன் வந்து /em அப்படின்ட்டு கொடுப்போம், அல்லது EMPH அப்படின்ட்டு இந்த மாதிரியும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை மாதிரி இட்டாலிக்கில் வேணும்னா /IT ஷேப் அப்படின்ட்டு கொடுக்கணும், அல்லது டெக்ஸ்ட் IT அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட்டுக்கு கமாண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் காலமில் இருக்குது. ஓகேவா? ஸோ போல்டு வேணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா BF சீரீஸ்னு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லது டெக்ஸ்ட் BFன்னு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுல /BFன்னு மட்டுமே கொடுத்தா போதும். /BFன்னு கொடுத்து நம்ம அந்த வேர்டை கொடுத்தாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து போல்டில் வந்துடும். இந்த மாதிரி சீரீஸ்ங்கிற இந்த வேர்டை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை மாதிரி ஸ்லாண்டிங்கு SC எல்லாமே SC SLன்னு கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஷேப் அப்படிங்கிற இந்த வேர்டை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அட்வான்ஸ் லெவல் வந்துருச்சு. அதில் இந்த மாதிரி கமாண்டை வந்து நம்ம கொடுத்தாலே போதும். ஸோ இந்த டேபிளை வந்து பார்த்து நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கமாண்டு பேர்ஸ். த ஃபாண்ட் சேஞ்சிங் கமாண்ட் கம் இன் 2 ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃபாண்ட் சேஞ்சிங் கமாண்ட் அப்படிங்கிறது இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸில் வந்து இருக்குதா. எ கமாண்ட் வித் ஆர்கியூமெண்ட், இதுதான் வந்து கமாண்ட் வித் ஆர்கியூமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து கமாண்ட் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எ கமாண்ட் வித் ஆர்கியூமெண்ட் சச் ஆஸ் இந்த டெக்ஸ்ட் RM இப்படின்ட்டு இருக்கிறது சேஞ்சஸ் இட்ஸ் ஆர்கியூமெண்ட். தீஸ் ஆர் ஷார்ட் கமாண்ட், தட் இஸ் தே கேன் நாட் கண்டெயின் எ பிளாங்க் லைன். இது வந்து ஷார்ட் கமாண்ட் தான். இதில் வந்து பிளாங்க் லைனுங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு BF அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த லைனுக்குள்ளே உள்ளதுக்கு மட்டும்தான் வந்து இந்த டெக்ஸ்ட் BF அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். ரெண்டாவது லைனுக்கு போகும்போது அந்த BF அப்படிங்கிறது வந்து blank லைனில் அப்ளிகபிள் ஆகாது. A command declaration such as RM family carries out the font changing the following the command and within its scope. ஸோ அதுவே இந்த மாதிரி நம்ம டிக்ளரேஷனாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 2-3 லைனுக்கு வந்து அந்த கோடிங் போச்சு, லைன்ஸ் போச்சு அப்படின்னா எல்லா லைன்ஸுக்குமே இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஒரே ஒரு லைனுக்கு மட்டும் blank லைன் வரக்கூடாது. ரெண்டாவது லைனுக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது கமாண்டுக்கு கமாண்ட் டிக்ளரேஷனை பொறுத்தவரையில் blank லைன் இன்க்ளூட் ஆகிக்கலாம். You should always use commands with arguments for small changes within a paragraph. They have 2 advantages. என்னது அப்படின்ட்டு பார்த்தோம்னா you are less likely to forget to change back to the normal font. You are less likely to forget to change to the normal font. நார்மல் ஃபாண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண மறந்துடுவோம். ஓகேவா? அது அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரியானது உண்டு. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் த இட்டாலிக் கரெக்ஷன்ஸ். ஸோ இட்டாலிக் கரெக்ஷன்ஸை பற்றியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கமாண்ட் எல்லாமே வந்து இந்த கமாண்டை வித் ஆர்குமெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும், அல்லது கமாண்டு டிக்ளரேஷனையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷேப் கமாண்ட். ஸோ ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக உள்ளது உண்டு, ஸ்மால் கேப்ஸ் உண்டு, இட்டாலிக் ஷேப் உண்டு, அப்ரைட் ஷேப் உண்டு. இந்த மாதிரி வந்து ஷேப்ஸ் வந்து நிறைய உண்டு. ஸோ எம்ஃபசிஸும் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து 5 டிஃபரண்ட் ஷேப் கமாண்ட்ஸ்: அப்ரைட் ஷேப்பு, இட்டாலிக் ஷேப்பு, ஸ்லாண்டிங் ஷேப்பு, ஸ்மால் கேப்ஸு, எம்ஃபசிஸ் அப்படின்ட்டு. The document class specifies how emphasis is typeset. As a rule, it is italic or slanted unless the surrounding text is italic or slanted, in which case it is upright. For example, emphasis Rubin space அப்படின்ட்டு கொடுத்துருக்குறோமா. ஸோ இந்த டைப்பிங்கை பாருங்கள். The space satisfies all the 3 conditions, comma போட்டு a so-called Rubin space that அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு இட்டாலிக்கில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மறுபடியும் இந்த தட்டுங்கிறது வந்து இட்டாலிக்கில் வந்து இருக்குதா. ஆனால் நம்ம இது வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறது. இதனோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா the emphasis change the
ஸ்டைல் ஆஃப் த ரூபின் ஸ்பேஸ் ஃப்ரம் இட்டாலிக் டு அப்ரைட். சரி, ஓகே. ஸோ இது என்னது அப்படின்னா இங்கே வந்து நம்ம எம்பசிஸில் தான் வந்து ரூபின் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னா இதில் வந்து அப்ரைட்டில் வந்து வந்திருக்குதா. சரி, அதுதான் வந்து இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. த டாக்குமெண்ட் கிளாஸ் ஸ்பெசிஃபைஸ் ஹவு எம்பசிஸ் இஸ் டைப் செட். ஆஸ் எ ரூல் இட் இஸ் இட்டாலிக் ஆர் ஸ்லாண்டட் அன்லெஸ் த சரௌண்டிங் டெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக் ஆர் ஸ்லாண்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம டைப் பண்ணுறதே வந்து இட்டாலிக்கில் இருக்கிறதுனால இது வந்து அப்ரைட்டாக வந்துடுது. அதனால தான் வந்து அந்த டிஃபரன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம எம்பசிஸ் அப்படின்ட்டு ரூபின் ஸ்பேஸஸ் கொடுத்துருந்தாலும் மிச்சது எல்லாமே வந்து இட்டாலிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரூபின் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து உங்களுக்கு அப்ரைட்டில் வந்து வந்துடுது. ஸோ அதனால தான் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் இட்டாலிக் டு அப்ரைட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஷேப் கமாண்ட்ஸும் வந்து இருக்குது. இதையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ரிவேஷன்ஸ் அல்லது அக்ரோனிம்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஃபார் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ் யூஸ் ஸ்மால் கேப்ஸ். ஸோ அப்ரிவேஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும்ல, ஆர்இசி அப்படிங்கிறது, இல்லை அக்ரோனிம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் பயன்படுத்துகிற இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்மால் கேப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ /SC கொடுக்கும்போது அது பார்க்க நீட் ஃபாண்ட்டாக ஆர்இசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆகும் ஸ்மால் கேப்ஸ் கொடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம இந்த ஸ்மால் கேப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் ஃபார் 2 letter ஜியோகிராஃபிக்கல் acronyms. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸோ சப்மிட்டட் டு டக். இந்த டக்குன்னு இருக்குதா, இந்த டக்கை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். டெக்ஸ்ட் எஸ்சி போட்டு செட் பிரேஸ்க்குள்ளே டக்குன்னு டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து டக் அப்படின்ட்டு இப்படி டைப் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் அக்ரோனிம்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி லோயர் லெட்டர்ஸை தான் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர்ஸை வந்து கொடுக்கக்கூடாது. கேபிட்டல் லெட்டர்ஸை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஸ்மால் கேப்ஸ் ஃபார்மேட்டில் வந்து வராது. ஒன்லி லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் ஆர் அலவுட் இன்சைட் த செட் பிரேசஸ். ஸ்மால் டெக்ஸ்ட் எஸ்சிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக எல்லா லெட்டர்ஸையுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக தான் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். த ஃப்ரேஸ் வென் யூஸிங் எ செரிஃப் ஃபாண்ட் இப்படி இருக்குதா, இப்படி வந்து ஒரு பிரிண்ட் வரப்போகுது வென் யூஸிங் எ செரிஃப் ஃபாண்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் எ /IT ஷேப்பு போட்டு செரிஃப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஃபாண்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் ஸ்பேஸ் வந்து இப்படியும் கொடுத்துருக்குறோம், இப்படியும் கொடுத்துருக்குறோம். ஓகேவா, ஸோ இது எதுக்காக? This command before the closing brace is called an italic correction. இந்த பிரேஸை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து italic correction அப்படின்ட்டு சொல்லுவோம். நோட்டீஸ் தட் IT ஷேப் M. ஸோ இப்போ இட்டாலிக் ஷேப்பில் எம்னு போட்டாலும் சாதாரணமாக எம்னு போடுறதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல. IT ஷேப்புக்குள்ளே எம்னு கொடுத்தோன்னா இந்த எம்முங்கிறது வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டில் வரும். சாதாரணமாக எம்னு கொடுத்தோம் அப்படின்னா அது நார்மலாக உங்களுக்கு எம்மு அப்படின்ட்டு டைப் ஆகும். ஸோ அது எப்படி டைப் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ள எம் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எம்னு டைப் ஆகிருக்கும். ரெண்டாவது உள்ள எம் வந்து நார்மலாக எம்னு வந்து டைப் ஆகிருக்கும். where M is the leaning to the M. Type IT shape to get the correct spacing. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ரெண்டாவது எம்மை ஃபஸ்ட்டு எம் வந்து ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படி ஒட்டிட்டு இருக்கக்கூடாது, ஒரு சின்ன மைன்யூட் கேப் வேணும்னா அப்போ அந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இட்டாலிக் கரெக்ஷன் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த இட்டாலிக் கரெக்ஷனோட கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் இடையில வந்து நமக்கு கேப் வரும். ஸோ என்னதான் நம்ம இட்டாலிக்ஸ் பயன்படுத்தினாலும் அதனோட ஃபார்மேட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஸ்டைலுங்கிறது வந்து நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த இட்டாலிக் கரெக்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது IT ஷேப் எம்னு கொடுத்துட்டு இந்த இட்டாலிக் கரெக்ஷன் கமாண்டை கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் வெளியில் எம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த எம்முங்கிறது வந்து அந்த எம்மை ஒட்டிட்டு வராமல் ஒரு சின்ன பாயிண்ட் கேப் வந்து இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து இட்டாலிக் கரெக்ஷன். கம்பேர் த டைப் செட் ஃப்ரேஸ் இன் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வென் யூஸிங் எ செரிஃப் ஃபாண்ட் இந்த மாதிரி த லேட்டர் இஸ் நாட் ஆஸ் ப்ளீஸிங் டு த ஐ. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதனோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த இட்டாலிக் கரெக்ஷன்ஸ். ஸோ இந்த இட்டாலிக் கரெக்ஷன்ஸ்லேயுமே வந்து சில ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னது அப்படின்னா, இஃப் த எம்பசைஸ் டெக்ஸ்ட் இஸ் ஃபாலோடு பை அ பீரியட் ஆர் கமா யூ ஷுட் நாட் டைப் த இட்டாலிக் கரெக்ஷன். ஸோ இந்த எம்பசைஸ்டு டெக்ஸ்ட்டில் வந்து பீரியடோ இல்லை கமாவோ வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டூ நாட் ஃபர்கெட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கிறோம். மை பார்ட்டி இஸ் ஆன் மண்டே அப்படின்ட்டு இருக்குதா? ஸோ இது வந்து இட்டாலிக் ஷேப்பில் இருக்குது. ஸோ இட்டாலிக் ஷேப்பில் நான் டூ நாட் ஃபர்கெட் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் தான் வந்து பீரியடு. ஸோ ஃபுல் ஸ்டாப் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா அடுத்த வேர்டு வந்து ஒரு சின்ன கேப்பை கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த இட்டாலிக் கரெக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து கொடுத்துரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஒரு ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ வரக்கூடிய இடத்துல அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய லெட்டர்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கேப்பிங் விழும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இட்டாலிக் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஸோ ரெண்டாவது ரூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து the shape command with argument do not require italic corrections. shape command argument வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய shape commandக்கு வந்து italic corrections அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது. the corrections are provided automatically where needed. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம italic corrections வந்து கொடுத்தா போதும். Thus you can type a phrase when using a serif font from the easy way when using a text IT serif. Whenever possible, LaTeX take care of the italic corrections. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து italic corrections வந்து தேவைப்படுமோ LaTeX வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். However, if LaTeX is however, if LaTeX is adding an italic corrections where you feel it is not needed, you can override the corrections with no corrections command. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன் தேவை இல்லையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நோ கரெக்ஷன் கமாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ கரெக்ஷன்ஸ் கமாண்டை யூஸ் பண்ணும்போது அந்த இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இக்னோர் ஆகிரும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். LaTeX does not add an italic correction before a period or comma. ஸோ italic corrections நான் முதல்லயே சொன்ன மாதிரி italic corrections வந்து ஃபுல் ஸ்டாப்புக்கோ கமாக்கோ இடையில வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து LaTeX does not add an italic correction before a period or comma. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கோ கமாக்கோ இடையில வந்து LaTeX corrections வந்து italic correctionsங்கிறது வந்து தேவை கிடையாது. These two punctuation marks are stored in the no correction list. ஸோ அதனால தான் இந்த பீரியட் கமா எல்லாமே வந்து no correction லிஸ்ட்டில் தான் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம italic corrections அப்படிங்கிறத வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ரூலுங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபுல் ஸ்டாப்புக்கோ கமாக்கோ இடையில வந்து இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. செகண்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து நோ கரெக்ஷன் கமாண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நோ கரெக்ஷன் கமாண்டு எங்கே தேவையோ அது கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபுல் ஸ்டாப்பும் கமாண்டும் வந்து ஃபுல் ஸ்டாப்பும் கமாவும் வந்து நோ கரெக்ஷன் லிஸ்ட்டில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த தேர்ட் இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் என்னது அப்படின்னா உங்களுக்கு சைஸுக்கு நீங்கள் இந்த பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இந்த கேபிட்டல் ஹியூஜை வந்து பயன்படுத்தலாம். கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் போட்டு ஹெச் போட்டு ஹியூஜ் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டோட கமாண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க.
இந்த டேபிளர் காலத்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது நமக்கு ஜென்ரலாக வேர்டில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு 8 ஃபாண்ட் சைஸாக இருக்கும், இது 8.5 இருக்கும், இது 9 இருக்கும், இது 10 இருக்கும், இது 10.5 இருக்கும். அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் தேவை அப்படின்னா அந்த ஃபாண்ட் சைஸுக்கு கரஸ்பாண்டிங்கான கமாண்ட் என்ன அப்படிங்கிறது, இதுதான் வந்து நார்மல் சைஸ் அப்படிங்கிறது. ஸோ நார்மல் சைஸுக்கு நம்ம தனியாக கமாண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது நார்மலாகவே வந்துடும். அது தவிர உங்களுக்கு வந்து லார்ஜாவோ இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்மால் எல் போட்டு லார்ஜ் போட்டால் ஒரு ஃபாண்ட்டு, கேபிட்டல் எல் போட்டு லார்ஜ் போட்டால் ஒரு ஃபாண்ட்டு, ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் லார்ஜ்னு கொடுத்தோன்னா அது ஒரு ஃபாண்ட்டு. ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் அப்படிங்கிறது வந்து உண்டு. ஓகேவா? இந்த டேபிளர் காலத்தை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சேஞ்சிங் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பேசிக் ஃபாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம், டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷேப் கமாண்ட் வந்து பார்த்துருக்கோம், இட்டாலிக் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.